ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொத்தமல்லி இலை ஊறுகாய் அல்லது கொத்தமல்லி இலை பச்சடின்னு கூட சொல்லலாம். இந்த டிஷ் வந்து சூடான சாதம் அல்லது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஒரு மாதம் கூட நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கூட பசங்களுக்கு கிளறின சாதம் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கலாம். இதை வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வரணும், கருகக்கூடாது. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் சுத்தமாக ஒரு கட்டு கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. பெரிய கட்டாக இருந்தால் ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2-3 கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால தண்ணி எதுவுமே இந்த டிஷ்ஷில் நம்ம சேர்க்கலை. இப்போ நல்லா சுருளை வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. இதையும் எடுத்து தனியாக வச்சுடுங்க. அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச புளி கரைசலை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி மட்டும் நல்லா திக்காக வரணும். சுருண்டு எண்ணெய் தனியாக புளி தனியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை வச்சு இதுக்கு என்ன தாளிப்புன்றதை பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், நல்லா முழுசாக ஒரு பூண்டு எடுத்து நல்லா தட்டி போடுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக மணமாக இருக்கும். 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை கருகாமல் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்ச இந்த புளி கரைசல் கூட அரைச்ச கொத்தமல்லி இலைகளையும் அரைச்சி பொடி செய்து வைத்த கடுகு வெந்தய பொடியையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு காரத்திற்கு மிளகாய்த்தூள் 1/2 கப், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் தாளித்து வச்சுருக்க பொருளையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் செய்கிறோம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக புளி தொக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து இந்த ஊறுகாய் வந்து நல்லா ஈரம் இல்லாமல் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.